முல்லைத்தீவில் 15 வயதுடைய சிறுமியை கற்பமாக்கினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 24 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஸ்வமடு தொட்டியடி எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கற்பமாக்கினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இளைஞர் நேற்று முன்தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களாக குறித்த இளைஞனை போலீசார் தேடி வந்த நிலையிலே இவ்வாறு நேற்று முன்தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த 15 வயதுடைய சிறுமியை காதலித்து அவர் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று பின்னர் வெள்ளப்பள்ளம் எனப்படுகின்ற இடத்திற்கு சென்ற நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது வெளியான செய்திகளின் மூலமாக அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இளைஞன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு கர்ப்பமான சிறுமியை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக அனுமதித்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. தொடர்ந்து சிறுமிகளுக்கு எதிரான இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. மல்லாவில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது, கிளிநொச்சியில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது, யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது, முல்லைத்தீவில் இதற்கு முதல் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. இந்த அனைத்து சம்பவங்களும் கடந்த 45 நாட்களுக்கு இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் மிகவும் ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று வடக்கு பகுதியில் இருக்கின்ற சிறுமிகளின் எதிர்காலம் என்னவென்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. சரியான வழிநடத்தல் இல்லாமல் குடும்பத்தில் பெற்றோர் விடுகின்ற தவறுகள், சகோதரர்கள் விடுகின்ற தவறுகளால் சிறுமிகளின் எதிர்கால வாழ்க்கை நாசமாகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இன்று தேவையில்லாத பல விடயங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்கு யாருமே தயாராகவில்லை. தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டி வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், சிறுமிகளின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த சமூகத்தை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் மாறி இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக பேச வேண்டிய இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான பல முன்னாயத்த நடவடிக்கைகளை அல்லது அதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனூடாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே பொது அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், இப்படியான சம்பவங்கள் தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உறுதுணையாக இருங்கள். அதேவேளை இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பதில் உறுதியாக இருங்கள். அதன் ஊடாகத்தான் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.